அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லூர் கார சட்னிங்க. இந்த கார சட்னி சூடான இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 7 பட்டை மிளகாய், 5 காஷ்மீரி சில்லி, லெமன் சைஸ் புளி, மீடியம் லெமன் சைஸ் அளவுக்கு இருக்கிற புளியை நல்லா சுடுதண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டாங்க. ஊற வச்சுட்டு அதிலேருந்து காஞ்ச மிளகாய், புளி, 1 டீஸ்பூன் வெல்லம், 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு புளி தண்ணியை ஊற்றி நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் 15 பல் பூண்டு, 25 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு 2 பல்ஸ் விட்டு பண்ணுங்கள். போதும், வெங்காயம் அங்கங்கே தெரியணும், அந்த அளவுக்கு நீங்கள் பல்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயை வைங்க. 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. கட்டாயம் நல்லெண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதையும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1/4 கப் தண்ணியை மிக்ஸி ஜார் அலசி இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நெல்லூர் கார சட்னி தயார். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.